ரோட்டு கடை காளான் மசாலானா அது பிடிக்காதவங்க யாருமே இருக்க முடியாது. நம்ம வெளியே போனாலும் சரி, இல்லை பீச்சுக்கு போனாலும் சரி, நம்ம ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் அப்படின்னா இந்த காளான் மசாலா தான். இது வந்து பேர் தான் காளான் மசாலா. அதில் இருக்கிறது எல்லாமே வந்து நம்ம கோஸை வச்சு தான் செஞ்சுருப்பாங்க. நம்ம இன்றைக்கி அதே மாதிரி தான் செய்ய போகிறோம். டேஸ்ட் அதே அளவுக்கு இருக்கும். இதை கண்டிப்பாக உங்கள் வீட்டையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு நான் வந்து ஒரு 1/2 கிலோ அளவுக்கு கோஸ் வந்து பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது நல்லா பொடிசாக கட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நமக்கு வந்து பக்கோடா மாதிரி தான் போட்டு எடுக்க போகிறோம். இப்போ கட் பண்ண அந்த இதில் வந்து நம்ம மசாலா எல்லாமே சேர்த்துடலாம். இதுக்கு நான் வந்து ஒரு 1/4 கிலோ அளவுக்கு வெங்காயம் அதையும் பொடி பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கேன். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு. நம்ம வந்து ஃபஸ்ட்டு அந்த பக்கோடாவுக்கு தேவையான உப்பு மட்டும் தான் போட்டுக்க போகிறோம். அடுத்ததாக 1 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 1 ஸ்பூன் அளவுக்கு வத்தல் பொடி, 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகப்பொடி, 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி. அடுத்ததாக வந்து ஒரு 4 பெரிய ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கோங்க. அடுத்தது வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு. இது எல்லாத்தையுமே சேர்த்து நம்ம பசஞ்சு எடுக்க போகிறோம். எல்லா மசாலாவுமே மொத்தமாக போட்டலாம். லாஸ்ட்டாக வந்து ஃபுட் கலர் ஆட் பண்ணியிருக்கேன். அது வந்து உங்களுக்கு ஸ்கிப் பண்ணிக்கோங்க. தேவைன்னா மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க, இல்லை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அதோட வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா ஆட் பண்ண போகிறோம். இது வந்து டேஸ்ட்டுக்காக ஆட் பண்ணுறோம். சப்போஸ் உங்களுக்கு வேண்டாம்னு நினச்சிங்கன்னா இதையே ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஒரு 1/2 டம்ளர் தண்ணியை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம வந்து பிணைஞ்சு எடுத்துக்க போகிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் வந்து நம்ம வச்சுருக்கணும். நெக்ஸ்ட்டு நான் ஒரு பேனில் எண்ணெயை நல்லா சூடாக்கிட்டு இதை வந்து நம்ம பக்கோடா எப்படி போடுவோம் அதை மாதிரி குட்டி குட்டியாக எடுத்து போடுங்க. ஏன்னா நமக்கு வந்து காளான் வந்து மொத்தமாக கிடக்காது, வடை மாதிரி கிடக்காது அதுக்குள்ளே. ஸோ என்ன பண்ண போகிறோம், நம்ம உதுத்து தான் விட போகிறோம். அதனால் குட்டி குட்டியாக போட்டு நம்ம 2 சைடும் பொரிச்சு எடுத்துக்கலாம். நமக்கு டக்குன்னு வெந்துடும். ஒரு 2 நிமிஷம் 2 சைடுமே போட்டு பொரிச்சு எடுத்துக்க போகிறோம். இப்போ எல்லாத்தையுமே அந்த எண்ணெயிலேருந்து எடுத்து தனியாக ஒரு பாத்திரத்தில் வச்சுக்க போகிறோம். இப்போ இதோட எண்ணெய் எல்லாமே வந்து ட்ரை ஆகட்டும். அதனால் ஒரு 10 நிமிஷம் ஓரமாக வச்சிடலாம். அடுத்ததாக நம்ம வந்து இதே போலவே மீதி இருக்கிற அவ்வளோத்தையுமே வந்து நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்க போகிறோம். ஃபஸ்ட்டே எல்லாத்தையுமே நம்ம பொரிச்சு எடுத்து வச்சுக்க போகிறோம். நெக்ஸ்ட்டு இப்போ வந்து நம்ம மசாலா செய்ய ஆரம்பிச்சிடலாம். இதுக்கு நான் ஒரு பெரிய அளவுக்கு கடாய் எடுத்திருக்கேன். அதில் வந்து ஒரு கொஞ்சமாக ஒரு 50 கிராம் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு 200 பல்லாரி அதையும் நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி அதை வதக்கி எடுத்துக்க போகிறேன். இதை வந்து கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். நல்லா வந்து பொன்னிறமாக வரட்டும். வந்ததுக்கப்புறம் தான் நம்ம மசாலா செய்ய போகிறோம். இப்போ வதங்கியாச்சு. வதங்கினதுக்கப்புறம் இதில் தேவையான மசாலாவே போட்டுக்கலாம். இதுக்கு நான் 1 ஸ்பூன் அளவுக்கு வத்தல் பொடி, 1 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, கொஞ்சமாக உப்பு இதை மட்டுமே போட்டு நல்லா கிண்டி விட்டுக்கிட போகிறேன். இந்த பச்சை வாசனை எல்லாமே போனதுக்கப்புறமா நான் வந்து சாஸ் வந்து ஊற்ற போகிறேன். உங்களுக்கு டொமேட்டோ சாஸ் இருந்ததுன்னா நீங்கள் வந்து அதை சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா ஒரு 2 தக்காளி பழத்தை நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சி அதையே ஊற்றிக்கலாம். நான் இன்றைக்கி வந்து சாஸ் தான் ஊற்றிருக்கேன். ஒரு 1/4 கப் அளவுக்கு ஊற்றிக்கோங்க. ஏன்னா நிறைய அமௌண்ட்டுங்கிறதுனால நான் இவ்வளோ ஊற்றுறேன். நீங்கள் வந்து உங்களுக்கு அளவுக்கு தேவையான அளவுக்கு ஊற்றிக்கோங்க. இப்போ பாருங்கள், இதையும் ஊற்றி கிளறி விட்டுட்டு 2 ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் ஆட் பண்ண போகிறேன். சோயா சாஸ் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 வதக்கி விட்டதுக்கப்புறமே நம்ம 2 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ண போகிறோம். இப்போ கார்ன்ஃப்ளவர் ஊற்றுறது தான் இதில் வந்து நமக்கு அந்த திக்னஸே கொடுக்கும். நான் 2 ஸ்பூன் மாவு எடுத்து அதில் ஒரு 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்து கரைச்சி ஊற்றிருக்கேன். அது போக இதே பவுலுக்கு எக்ஸ்ட்ராவாக ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி கொஞ்சமாக கொதிக்க விட போகிறேன். இது இந்த சைடு நல்லா கொதிச்சிக்கிட்டு இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம செஞ்சு வச்ச பக்கோடா இருக்குது பார்த்தீங்களா, அதை நல்லா கையால் உதுத்து விட்டுக்கோங்க. உதுத்து விட்டால் தான் நமக்கு வந்து அதை சாப்பிடும்போது காளான் மாதிரியே இருக்கும். இல்லைன்னா பெருசு பெருசாக முழுசாக கிடக்கும்போது அது நல்லா இருக்காது. இப்போ இது எல்லாத்தையுமே இதில் போட்டுட்டு கொஞ்சம் கொத்தி விட்டு நல்லா வேக வைங்க. அதாவது மசிச்சு விட்டுருங்க. அப்படின்னா தான் அது பார்க்குறதுக்கு காளான் மசாலா மாதிரியே இருக்கும். நமக்கு வந்து இது அப்படியே ரோட் சைடில் கிடைக்கிற மாதிரியே தான் இருக்கும். டேஸ்ட் வைஸும் சூப்பராக இருக்கும். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்களும் வந்து வீட்டிலையே ஈஸியாக காளான் மசாலா ரொம்பவே ஹெல்த்தியாக செஞ்சிடலாம். இப்போ பாருங்கள், நமக்கு வந்து கொத்தி விட்டதுக்கு அப்புறமா காளான் மசாலா எப்படி சூப்பராக ரெடி ஆகிட்டுன்னு இது நம்ம வந்து ஒரு பிளேட்டில் வச்சு சர்வ் பண்ண போகிறோம். இதுக்கு மேலே கொஞ்சமாக கட் பண்ண வெங்காயத்தையும் மல்லிச்செடியும் சேர்த்து சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா டேஸ்ட் அவ்வளோ அருமையாக இருக்கும். நம்ம ரோட் சைட் கடையில் எப்படி சாப்பிட்றோமோ அதே டேஸ்ட்டில் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத எங்களுக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம ஒரு லைக் போட்டுக்கோங்க. அண்ட் எங்களுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.